ஃபெயிலியர், மறுப்பு, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் அது ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது 3வது வீடியோ. ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் நமக்கு என்னென்னலாம் உணர்த்துது? ஏற்கனவே உள்ள 2 வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நாம் ஒரு ஐடியா அல்லது ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னு நினச்சி சொல்கிறோம். இல்லைங்க, இது சூப்பரான விஷயம் இல்லை, அவ்வளோலாம் இதுக்கு ஒர்த்து கிடையாதுங்க, ஒர்த்து இல்லை, அவ்வளோ ஒர்த்து உள்ள விஷயம் இல்லைங்க அப்படின்னு நமக்கு எதிரில் இருக்கிறவங்களால் உணர்த்தப்படுகிறது. நம்மளுடைய கால்களை தரைக்கு வரவழைக்கவும் இந்த ஃபெயிலியர்ஸ் நமக்கு உணர்த்தலாம். பல நேரங்களில் நம்ம வேறு மாதிரி நம்ம யோசிச்சுட்ருப்போம், ரியாலிட்டிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். நாம் திரும்பி அதே விஷயத்தில் மேலும் கவனமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். திரும்ப மறுபடி கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த ரிஜெக்ஷன், இந்த ஃபெயிலியர் அமையலாம். ரியல் லேர்னிங்கும் நம்மளுடைய மனதை பாதுகாக்கும். உண்மையாக லேர்ன் பண்ணால், திருப்பி பண்ணோம்னா, ரிஜெக்ட் செஞ்சாங்கள்ல, பண்ணாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் மனதார நன்றி கூறலாம். நம்மளுடைய மனசு ரொம்ப முக்கியம். நன்றி கூறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத கழிவுகள் உள்ளே இருக்காது. தேங்க்யூ, நீங்கள் சொன்னது கரெக்டு, நான் திருப்பி ஒர்க் பண்ணுறேன், திருப்பி லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜாடியாக நம்மளுடைய அடுத்த கட்ட லேர்னிங் ரிலேட்டடாக நம்ம போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள். நாம் இணையலாம் யூடியூப் மூலியமாக. நன்றி நண்பர்களே, மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. தேங்க்யூ.